ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கடந்த வாரங்களிலே ஆவியின் கனியை குறித்து பார்த்து வந்தோம். அதிலே ஆவியின் கனி அன்பு, அகாப்பே என்கின்ற தலைப்பிலே நம்ம பேச ஆரம்பித்தோம். ஆமென். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? ஆவியின் கனினா அன்பு, வேதம் சொல்லுகிற அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தோம். பிரைஸ் காட். அகாப்பே அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், அன்செல்ஃபிஷ் லவ் என்று பார்த்தோம். சுயநலமற்ற அன்பு என்று பார்த்தோம். சாக்ரிஃபிஷியல் லவ் என்று பார்த்தோம். தியாகம் செய்கிற அன்பு. அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னோம்? மெழுகுவர்த்தி. தியாகம், சாக்ரிஃபிஷியல் லவ்னாலே மெழுகுவர்த்தியை பார்த்தா தெரியும் பாருங்கள். அது எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துறதுக்கு அது தன்னைத்தானே என்ன செய்யுது? மாய்த்து கொள்கிறது. இதுதான் அகாப்பே அன்பு. சிலுவையில் அதுதான் நடந்தது பாருங்கள். எல்லாரும், இந்த உலகம் அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தன்னைத்தானே மாய்த்து கொண்ட, கரைத்து கொண்ட அன்பு தான் இந்த அகாப்பே அன்பு. அந்த அன்பை சிலுவையிலே நாம் பார்க்க முடியும். அதன் பிற்பாடாக அகாப்பே அன்பு அன்சேஞ்சபிள் லவ் என்பதாக பார்த்தோம். இதை குறித்து விவரமாக பார்க்கலாம். மாறாத அன்பு. இந்த அன்பு மாறுபடாது. மனிதனுடைய அன்பு நாளுக்கு நாள் என்ன செய்யும்? மாறுபடும். ஒரு நாள் ஒரு விதமாக இருப்பாங்க, மறுநாள் வேறு விதமாக இருப்பாங்க. ஒரு நாள் நல்லா இருக்கிறாங்கன்றதுக்காக அதே நினைப்போடு, அதே எதிர்பார்ப்போடு அடுத்த நாள் நம்ம அவங்கள போய் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவர்களுடைய முகநாடி வேறுபட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய முகநாடி வேறுபடுவதே கிடையாது. அல்லேலூயா. நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அதை போலவே இன்றும் அவர் இருக்கிறார். அவர் மாறாதவர். அல்லேலூயா. ஸோ அகாப்பே அன்பு அன்சேஞ்சபிள் லவ் என்பதாக பார்த்தோம். கடைசியாக சம்டைம்ஸ் அகாப்பே லவ் டிசிப்ளின்ஸஸ், டிசிப்ளினரி லவ் என்பதாகவும் பார்த்தோம். இதை நிறைய பேர் பேசுறதில்லை, ஆனால் இதுதான் உண்மை. அகாப்பே அன்பு சில நேரம் நம்மை என்ன செய்யுமா? சிட்சிக்கும், ஒழுங்குபடுத்தும். அல்லேலூயா. காரணம் வசனமே சொல்லுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பான். பிரைஸ் காட். அவன் சிட்சிக்காமல் அவன் இருக்க மாட்டான். ஏன் சிட்சிக்கிறான்? அந்த குழந்தைய அவன் அதிகமாக என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். கெட்ட வழியில் போயிடக்கூடாது, தவறான பாதையில் மாட்டிக்கிறக்கூடாது. அதனால் அவனை சிட்சிக்கிறான். சின்ன சின்ன தவறுகளை சிட்சிக்கலாம். வசனம் சொல்லுது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். பிரம்பு தான் அதை என்ன செய்யுமா? மாற்றுமா. தண்டனையின் அந்த பிரம்பு, ஒழுங்குபடுத்துகிற, டிசிப்ளின் பண்ணுகிற அந்த பிரம்பு தான் என்ன செய்யுமா? மாற்றுமா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறவர் கிடையாது. ஆமென். அவருடைய கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறதுனால அதை தப்பாக புரிஞ்சுக்கிற கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நல்லவர் தான். எல்லாருக்கும் அவர் நல்லவர் தான். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அவர் சிட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரம் சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற முதல் விதமே போதக சிட்சை தான். வசனம் சொல்கிறது போதக சிட்சை. அல்லேலூயா. வார்த்தையினால தான் என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு சிட்சிப்பார். பிரைஸ்க. நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்போம், எங்கேயாவது சண்டை போட்டு வந்திருப்போம், தேவையில்லாத காரியத்தை யோசித்துட்டு வந்திருப்போம், தேவையில்லாத பிரச்சனையில் உடன்பட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் பேசப்படும் போது நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் சில நேரம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எடுத்துக்கொள்கிற முதல் வழிமுறை அவருடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு வார்த்தையின் மூலமாக சிட்சிப்பார். அந்த வார்த்தை நமக்கு வெளியேறும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து என்ன செய்வார்? கன்விக்ட் பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிற, டிசிப்ளின் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இது அகாப்பே அன்பு இதை செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அதன் பிற்பாடாக ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்த்தோம். தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு என்பது இமோஷனலாக அது வேலை செய்கிறதில்லை. உணர்வு பூர்வமான அன்பு கிடையாது, இமோஷனல் லவ் கிடையாது. மனிதனுடைய அன்பு வந்து இமோஷனல் லவ். திடீர்னு உணர்வு பொங்கி ஒரு அன்பு வரும் பாருங்கள், அப்படி கிடையாது. ஆண்டவருடைய அன்பு எப்போதும் அவர் அன்பாகவே
இருக்குது. ஒரு உணர்வு அவருக்குள்ளே வந்த உடனே அவர் அன்பினாலே பொங்குகிறது கிடையாது. அவர் அன்பு, அவரே தான் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பாருங்கள், 1 யோவான் 4:8 பார்த்தோம். 1 யோவான் 4:8 என்ன சொல்லுது? He that loveth not knoweth not God. He that loveth not knoweth not God, for God is love. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒரே வார்த்தை பைபிள் சொல்லு. ஆண்டவரை குறித்து 1000 பேசலாம், அல்லேலூயா, வசனம் 1000 பேசலாம், எடுத்து பேசலாம். ஆனால் அன்பு இல்லைன்னா தேவனே தெரியாதான். அன்பு இல்லாதவன் தேவனை குறித்து 1000 பேசினாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு இல்லைன்னா தேவனே உனக்கு தெரியல. ஏனென்றால் God himself is love. தேவனே எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அன்பாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதன் பிற்பாடாக ரோமர் 5:5 தொட்டோம், லைட்டாக தொட்டோம். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்கள், தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த தேவ அன்பு என்ன செஞ்சிச்சுன்னா, கல்வாரி சிலுவையிலே கடைசி தருணத்திலையும் பிறரை மன்னித்தது, பரிந்து பேசினது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த தேவ அன்பு தான் நமக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்ல வரோன்னா, இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். இப்போ பிரசங்கம் பண்ணுகிற எனக்கே பாருங்கள், இதில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அன்பின் ஒரு டெஸ்ட். நான் அன்பு கூறுகிறேனான்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். கர்த்தருடைய வசனம் எப்பயுமே ஒரு டெஸ்ட் வழியாக போகும். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சபையில் ஆமென் அல்லேலூயா சொல்கிறது தான் நல்லது. அல்லேலூயா ரொம்ப நல்லது தான். ஆனால் கேட்ட வார்த்தையை நம்ம செயல்படுத்துகிறதுக்கு ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் ஒன்று ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த இடத்துல தான் நம்ம கேட்ட வார்த்தை உண்மையிலே செயல்படுத்துகிறோமா அப்படின்றத பார்க்க முடியும். ஆமென். பல முறை பாருங்கள், நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பேன், எனக்கே அந்த டெஸ்ட் வந்திருக்கும். பிரசங்கம் பண்ணுற நானே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி. சொல்லுதல் யாருக்கும் எளிது, சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான். ஆனால் சொல்லிய வண்ணம் செய்கிறது என்பது கடினமானது. அதனால தான் இந்த அன்பு, இந்த ஆவியின் கனிகளை பார்க்கறதான வேலையிலே ஜஸ்ட் ஏதோ ஒரு பாடம் மாதிரி இதை தயவு செஞ்சு கவனிக்காதீங்க. இதை உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது அபியாசப்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறதா? ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா, இயேசு என் ரட்சகர்ன்னு நான் சொல்கிறேன்னா, நிச்சயமாக இந்த அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. இந்த அன்பிற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உபவாசம் போட்டு ஆண்டவரே எனக்குள்ளே அன்பு தாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னோன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் ஏற்கனவே உனக்குள்ளே அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்துருக்கிறேன், உனக்குள்ளே இருக்குது. ஆனால் என்ன, பலர் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்கின்ற அறிவு இல்லை. பிரைஸ் காட். என்கிட்ட இந்த அன்பு, தேவ அன்பு இருக்குங்க அப்படின்ற அறிவு இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை மறந்துட்டு கோபத்தில் திடீர்னு பொங்கிடுறோம், வீணான வார்த்தைகளை விட்டுடுறோம். அல்லேலூயா. அதை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த தேவ அன்பு எனக்குள்ளே இருக்குன்ற உணர்வு இருந்தாலே போதும். தப்பாக ஒரு வார்த்தை பிசகி நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டா கூட இந்த தேவ அன்பு நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிடும். ஆமென். தொந்தரவு பண்ணிடும். எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? சும்மா சொல்லிட்டு வந்திருப்போம் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு. இந்த தேவ அன்பின் உணர்வு நமக்குள்ளே இல்லைன்னா அந்த வார்த்தையை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம், வெளியே வந்து நியாயப்படுத்துவோம். ஆமாம், நான் அப்படி கேட்டது கரெக்டு தான், நான் அப்படி கேட்டது நல்லது தான், நாக்கப்படுங்கணுமா இவர் கேள்வி கேட்டது நல்லது தான் அப்படின்னே சொல்லுவோம் பாருங்கள். ஆனால் இந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருந்து இது எனக்குள்ளே இருக்கிறது என்கின்ற அறிவு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏதாவது கேட்டுட்டு வந்திருப்போம். கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த தேவ அன்பு உள்ளே போட்டு கொடையும் நம்மளை. ஏன் அப்படி கேட்ட அப்படி நீ சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, நீ அவர் சொன்னதுனால அவங்க துக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்க எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க, நீ அந்த வார்த்தையை அவங்கள்ட்ட விட்டுருக்க கூடாது இல்லையா? குடஞ்சிரும் பாருங்க. அல்லேலூயா.
அதனால தான் இந்த தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்கின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இந்த தேவ அன்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தபடினால் கல்வாரி சிலுவையில் கடைசி தருணத்தில் கூட தன்னை எதிர்க்கிறவனை, பகைவரை மன்னிக்க, அவரை சிலுவையில் அடித்தவர்களை அவரால் மன்னிக்க முடிந்தது. அப்போ இந்த தேவ அன்புக்குள்ள இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, யாரை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்பு மன்னிக்கும். ஆமென். பாருங்க, இயேசு தன்னுடைய சூழ்நிலையை காரணம் காட்டலை. நானே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் தன்னை பொருட்படுத்தவே இல்லை. பாருங்க, அவர் தன்னை குறித்து ஒரு அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுதுன்னு சொல்கிறாரு. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நாடுவானாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு எப்படி வாழ்ந்தார்னா அங்கே தான் வாசிக்கிறோம் அந்த வசனத்தில். இயேசுவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளேயும் இருக்கட்டும்ன்ட்டு அடுத்த லைனில் சொல்கிறாரு, அவனவன் அவனுக்கானவைகளை அல்ல. நான் சாப்பிட்டேன், எனக்கு இது கிடைச்சிருச்சு சந்தோஷம், எனக்கு கார் வந்துருச்சு, எனக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு சொத்து வந்துருச்சு, எனக்கு புகழ் வந்துருச்சு, அடுத்தவங்க எப்படி இப்போது யாரையும் மதிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. அது இயேசுவின் சிந்தையே இல்லை. ஆமென். எந்த நேரமும் பாருங்க, இயேசுக்குள்ள இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனா என்ன? ஃபஸ்ட்டு சிந்தைனா அடுத்தவங்க எண்ணம் தான் அவருக்கு எந்த நேரமும் இருந்துச்சு. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 38வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, நசரனாகிய இயேசுவை தேவன் ஆவியினாலே நிரப்பியிருந்தார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அதனால் அவர் என்ன செஞ்சாரா, பிரைஸ் காட், நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அவர் நினைப்பெல்லாம் யாருக்காவது நல்லது செஞ்சிடலாமா? ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், காலைல எழுந்தவுடனே அவர் அதை தான் நினைப்பார் போல், யாருக்கு நல்லதை செய்யலாம். அப்போ இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குன்னா ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. பிரைஸ் காட். ஏதாவது இருந்தால் என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்கள். யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க, எதை கொடுக்கலாம், எதையாவது கொடுத்து அனுப்பணும், எதையாவது அவங்களுக்கு செய்யணும். அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பாருங்கள், அவங்க வந்துட்டாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, அவங்கள ஏதாவது பிளஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது காணிக்க கொடுத்து அனுப்புவோமா? அல்ல, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுக்காக ஆண்டவரை என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி அப்பா, உங்கள் அகாப்பே அன்பு எனக்குள்ள வேலை செய்யுது. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ இயேசுவின் அன்பு என்ன செஞ்சு, யாரை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் மன்னிச்சிருச்சு. பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிச்சு, பரிந்து பேசிச்சு, பிதாட்ட ஜெபம் பண்ணிச்சு. அப்போ நம்மளும் அடுத்தவங்க மேலே கோபம் சகஜம், இயல்பு. நீங்களும் நானும் மனுஷங்க தானே. நம்ம இன்னும் இந்த மாமிசத்தில் தான் குடியிருக்கிறோம், ஆதாமின் சரீரத்தில் தான் இருக்கிறோம், ஆதாமின் மனது தான் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களில் 12:1 சொல்லுது, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2வது வசனத்தில் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்ம என்ன செய்யணுமா? மறுரூபமாகணும். பிரைஸ். ஆதாமின் மனதில் ஆதாமினுடைய சரீரமும் நமக்கு இருந்தாலும் இதை புதிதாக்கி கொண்டே இருக்கணும். எப்படி புதிதாக்கணும்னா, வசனத்தை, நான் ஆதாமின் மாமிசத்தில் நான் இருந்தாலும் அகாப்பே அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று ரோமர் 5:5 சொல்லுகிறது. அதனால் யார் மேலே நான் கசப்பு வச்சுக்கவே மாட்டேன். பிரைஸ் காட். இயேசு கசப்பு வைப்பாரா அடுத்தவங்க மேலே? மாட்டார். நானும் வைக்கவே மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணினவனாக இருப்பான், என் வாழ்க்கையை கெடுத்து போட்டவனாக இருப்பான். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கிறேன், நீங்கள் சொல்லலாம், துரோகம் பண்ணிட்டான் பாஸ்டர், எப்படி பாஸ்டர் மன்னிக்க முடியும்? என் வாழ்க்கையவே என்ன செஞ்சான்? நாசப்படுத்தினவன் அவன், என் உயர்வை தடை பண்ணவன் அவன், எனக்குள்ள இன்க்ரிமெண்ட்டை தடுத்து நிறுத்தினவன் அவன். பிரைஸ் காட். எனக்கு வர வேண்டிய பணங்களை வரவிடாமல் தடுத்தவன் அவன். அவனை எப்படி மன்னிக்க சொல்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், இயேசு மன்னிச்சிருப்பாரா, மன்னிச்சிருக்க மாட்டாரா?
ஏன் மன்னிச்சாரு? அவருக்குள்ள என்ன அன்பு இருந்தது? அகாப்பே அன்பு இருந்தது. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால உங்களால் மன்னிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. 2 விதத்தில் சொல்லுவாங்க. ஒன்று, நான் மன்னிக்கவே, பிரைஸ் காட். 2வது சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிடுவேன் பாஸ்டர், ஆனால் மறக்கவே. 2மே தப்பு தானே. மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ செஞ்ச துரோகத்தை மட்டும் மறக்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, அல்லேலூயா, அகாப்பே அன்பு என்ன செய்யும்? மன்னிக்கும், மறக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த அகாப்பே அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த அகாப்பே அன்பில் அதிகமாய் நாம் வளருவதற்கு என்ன செய்யணும்னா, இயேசுக்குள்ளே இருந்த அந்த அன்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அந்த திவ்ய சுபாவங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு, we became the partakers of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படி இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அல்லேலூயா, இயேசுவோடு அதிகமாய் உறவாட தான் இந்த அன்பு வரும். சிலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஒரு சிலரை தெரியும் பாருங்க. அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, ஊழியக்காரர் தான். ஆனால் அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. என்னோட ரிலேட்டிவ் அவர் டீ ஃபீல்டில், அவர் ஏதோ ஃபீல்டு ஆஃபீஸராக என்னமோ இருக்கிறாரு. அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவருடைய சபைக்கு போகிற யாரோ ஒருத்தவங்க முடியாமல், பாவப்பட்டவங்க முடியாமல், அவங்க ஜிஹெச்சில் வந்து அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முடியாதவங்க. 2-3 நாள் லீவ் போட்டு தரையில் படுத்து கிடக்கிறாருங்க. வந்து 2-3 நாள் லீவ் போட்டு, எத்தனை ப்ரெஷர் இருந்திருக்கும் அவருக்கு வேலைக்கு. ஆனால் அவருடைய சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சுகம் இல்லாமல் இங்கே வந்திருக்காங்க. பாவப்பட்டவங்க, பணம் இல்லாதவங்க. அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க குடும்பம் இருக்குது. இருந்தாலும் லீவ் போட்டு கைலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டி தரையில் படுத்து கிடக்கிறாரு. அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க, அவர் கூட இருந்து கூப்பிட்டு போனார். எந்த அன்பு ஏவிச்சு? உலக அன்பு கண்டிப்பாக அதை செய்யுமா? இந்த பள்ளி மாதிரி உச்சி கொட்டும். அப்படியா? அதோட முடிஞ்சிச்சு. இது உச்சி கொட்டுற அன்பு கிடையாது, அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு உச்சி கொட்டிட்டு மட்டும் போகாது. அப்படியா? பாவமே. அகாப்பே அன்பு சொன்னேன் இல்லையா, சாக்ரிஃபிஷியல், தன்னைத்தானே தியாகம் செய்து பிறர் மேலே அன்பு வைக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பு எப்படி நமக்குள்ளே வரும்னா, நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா அங்கே வாசிப்போம். நானே திராட்சை செடி. திராட்சை செடியில் கொடியானது ஒட்டி இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். பிரைஸ் காட். பாருங்கள், அது வசனத்தை எடுத்துருவோமே. அது ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுறாரு. 4வது 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஈஸி. இந்த அகாப்பே அன்பை நான் செயல்முறைப்படுத்தணும்னா, இந்த அகாப்பே அன்புடைய இயேசுவோடு நான் ஒட்டி இருக்கும்போது, இயேசுவோடு நான் உறவாடும் போது, இயேசுவை அதிகமாய் நேசிக்கும் போது, கர்த்தர் காரியத்தை நான் நேசிக்கும் போது, சபை ஆராதனையை நேசிக்கும் போது, அல்லேலூயா, இந்த அகாப்பே அன்பு எனக்குள்ள தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாடுற நேரம் ஒரு போர் அடிக்கிற நேரமாக எனக்கு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுற நேரம் கொட்டாவி விடுற நேரமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபமா அப்படின்னா கொட்டாவி வரும் பாருங்க. பாட்டுனா ஒரு போர். ஆமாம், என்ன பிரசங்கமா அப்படின்னா ஒரு மாதிரி போறாங்க. அப்படி கிடையாது. அல்லேலூயா.
பிரசங்கம் பண்ண போகிறாங்க. எதையோ ஆண்டவர் என்கிட்ட பேச போகிறாரு. நான் கர்த்தரை பாட போகிறேன், நான் அப்பாட்ட பேச போகிறேன், இயேசுவோடு நான் உறவாடுகிற நேரம் இந்த நேரம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு ஆர்வமாக தூக்கம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு அப்படின்னு விரட்டிட்டு எங்கள் அப்பாட்ட பேசுகிற நேரம் அப்படின்ட்டு நேரம் எந்திரிச்சு உட்காரும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் கொடியானது செடியோடு ஒட்டி இருக்க உதவி செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்ட்ட நீ ஒட்டலைன்னா நீ கனி கொடுக்க மாட்ட. சிம்பிள். அப்போ நான் ஆண்டவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் அந்த கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தயார்படுத்துகிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்னை தெரசா சாக வரைக்கும் அடுத்தவங்களுக்கே வாழ்ந்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. வெளிநாட்டு அம்மா. எவ்வளோ வசதியாக இருந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா எவ்வளோ வசதி உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. இந்திய தேசத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குஷ்டரோகிக மத்தியில், ஆதரவற்றவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு எது அவங்களுக்குள்ளே இருந்து ஏவிச்சு? அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பிரைஸ்கோ, அவங்களும் ஒரு மனுஷி, சாதாரண ஒரு மனுஷி தானே. எது செய்ய வச்சிச்சு? அவங்க செஞ்சதை ஏன் என்னால் செய்ய முடியலை? இந்த அகாப்பே அன்பினுடைய பெருக்கம் அங்கே அதிகமாக இருந்துச்சு. இயேசுவோடு அதிகமாக நெருங்க 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 இயேசுவை போலவே இந்த பூமியில் என்ன செஞ்சிருமோ மாறிடுவோம். என்ன தாடி அடுத்தவன் என்ன பேசுங்க, என்ன பேசட்டும், அவன் பேசுனதை நம்ம வாங்கிக்கிற வேண்டியதுதான். வாங்கிட்டு அவனுக்காக ஒரே காரியம் செய்யலாம். என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அப்பா பாருங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? அகாப்பே அன்பு. பாருங்கள், ஒரு முறை அந்த அன்னை தெரசா அம்மா ஒரு மிகப்பெரிய பணக்காரன்ட்ட போய், என்கிட்ட நிறையா திக்கற்ற குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் உதவி செய்யணும். உடனே அவன் நல்ல வெத்தலையை தின்ட்டு காரி அந்த அம்மா கையிலேயே துப்பியிருக்கான். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு துப்பியிருக்கான். எச்சில், கை ஃபுல்லாக எச்சில் அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா சொன்னாங்களா, இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என் குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது. அவன் அப்படியே நொந்து வந்து உதவியை செஞ்சு அவன் திருந்திட்டானா. எப்படிம்மா இப்படி இருக்கீங்க நீங்கள்? பாருங்க, சுவிசேஷம் சொல்லலை, ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லலை, நீங்கள் அந்த மதத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. உள்ள அகாப்பே அன்பு அவனை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருச்சு? உருக வச்சு மாற்றி இப்படி உனக்குள்ளே அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு வாய்ப்பு, எப்படி இப்படி இருக்கீங்க? இயேசு எனக்குள்ளே இருக்கார். நாடி வந்து அவன் என்ன செய்வான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அன்புக்கிட்ட வருவான். இந்த அன்பு ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? எத்தனையோ மிஷினரிமார்களை நீங்கள் பார்க்கணும். ஐடாஸ் கடர், ஹல்லேலூயா. இங்கே திருநெல்வேலி பக்கம் டோனாவூர் ஹோம், அந்த அம்மையார், அப்புறம் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல், இவங்களுக்குள்ள ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து பார்க்கும்போது நானும் நீங்களும் இதை பண்ணியிருப்போமான்னு நமக்கு தெரியல. கொஞ்ச நேரம் நம்மளால் நம்முடைய சுகவாச ஸ்தலத்தை விட்டு வெளியே போக நமக்கு மனசு இல்லை. கொஞ்ச நேரம் சுகவாச ஸ்தலத்தை விட்டு, ஐயோ அங்கே அங்கே வெயிலாக இருக்குங்க, நான் ஒரு 5 நிமிஷம் வெயிலில் நிற்கிறதுக்கு என்னால், ஐயோ வெயிலுங்க. இப்போ பாருங்கள், சிறந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க வெளிநாட்டவன வெள்ளைக்காரங்க, இங்கிலாந்து தேசம், அப்படிப்பட்ட தேசத்துலலாம் சந்தோஷமாக அவங்க டாக்டருக்கு படித்தவங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் உடையவர்கள், மிக மெத்த படித்தவர்கள். குடும்பம் அப்பா ஈஸின்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாதுங்க. என்னால் என் பிள்ளை பொண்டாட்டியை பிரிஞ்சு வந்து ஒரு வாரம் இருக்க முடியாது. இங்கேருந்து வெளியே நான் கிளாஸ் எடுக்க போவேன், டீச்சிங், பைபிள் காலேஜ் டீச்சிங்க்கெலாம் நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக 1 வீக் அங்கே இருக்கணும். அங்கேயே சில மீட்டிங்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அந்த மீட்டிங்ஸும் நம்ம போகணும், போயிட்டு வருவோம். பாருங்கள், அதை முடிஞ்ச உடனே எப்படா நான் வீட்டுக்கு வருவேன், என் சொந்தக்காரவங்களை பார்க்கலாம், என் பிள்ளைகளை, என் மனைவியை, என் தாயாரை எப்போ பார்க்கலாம் இவங்களெல்லாம் அப்படின்ட்டு தான் நம்ம உள்ளோம்.
அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அவசர அவசரமாக ஏன்டா வந்துடாதா, ஃப்ளைட் வந்துடாதா, எடுக்க மாட்டானா, இப்போ உடனே எடுத்துட மாட்டானான்ட்டு இருக்கும் பாருங்கள். உள்ள குருன்னுட்டு இருக்கும். அவங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் கூட பிறப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து சேவை செஞ்சாங்க. அதுலேயும் அந்த அம்மா வெள்ளைக்கார அம்மாவாக இருந்ததுனால, ஐடாஸ் கடன்னு நினைக்கிறேன், அவங்க வெள்ளைக்கார அம்மாவாக இருந்ததுனால எல்லாம் ஓடுங்களாம். எல்லாம் கிராமவாசிகள்ல இந்தியக்காரங்க எல்லாம் ஓடுங்க. மருத்துவம் பார்க்குறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்ததற்கான காரணம் என்னென்னா, பெண்களுக்கு ஆண்களை இந்தியாக்காரவங்க பிரசவம் பார்க்க விட மாட்டாங்க அந்த நாட்டில். 2 பெண்களை இந்த அம்மையாரோட அப்பா வந்து டாக்டர். இப்போ 2 முறை 2 பெண்களை நடுராத்திரி தூக்கிட்டு வந்திருக்காங்க பிரசவ வழியில். பார்த்தா இவர் ஆண் டாக்டர். ஐயோ, ஆம்பளை என் பிள்ளைக்கு பிரசவம் பார்க்கக்கூடாது, என் மனைவிக்கு ஆம்பளை பிரசவம் பார்க்கக்கூடாது. அந்த அம்மா அங்கேயே செத்து போச்சு. 2வது முறை ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பார்த்தா ஆண் டாக்டர். அதனால என்ன செய்ய மாட்டேன், நீ பிரசவம் பார்க்கக்கூடாது, செத்து போச்சு. அறியாமைன்னு சொல்ல, படிப்பறிவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள். உடனே தான் இந்த அம்மா மெடிக்கல் எடுத்து அவங்க படித்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே எல்லாம் ஓடுதுகளாம் இந்த அம்மாவை பார்த்து. வெள்ளையாக இருக்காங்கன்னு ஒன்று, வெள்ளத்தோலாக இருக்காங்கன்னு ஒன்று ஓடுதுங்க. எதுவுமே வந்து சேரலை. ஒரு நாள் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, காப்பி பொடி, அதை மூஞ்சில் தேய்ச்சிருக்காங்க. மூஞ்சில் கையிலெல்லாம் எல்லாம் மனதை உருக்கக்கூடிய காரியங்கள். காப்பி நம்ம என்ன செய்வோம், நம்ம கருப்பாக இருக்கோம், நம்ம வெள்ளையாக மாறுறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி தேய்க்கிறோம். வெள்ளைக்காரவனா நம்ம மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த வெள்ளைக்கார அம்மா கருப்பாக மாறுறதுக்கு காப்பி பொடி தேய்ச்சிருக்கு. ஏன்னா நான் வெள்ளைத்தோளாக இருக்கிறதுனால தானே இவங்கெல்லாம் என்னை விட்டு ஓடுறாங்க, அவங்கள மாதிரியே நான் இருந்தால் என்கிட்ட வந்துடுவாங்களே. அப்போ என்ன ஹார்ட்டு பாருங்க. எது அப்படி பண்ணிச்சு? நான் பண்ணியிருப்பேனா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? எவ்வளோ பெரிய தியாகம்னு நினைக்கிறீங்க? சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்படி தியாகம். இங்கேயே வாழ்ந்து இங்கேயே ஜீவனம் போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, அவங்க சேவை வெள்ளூர் மருத்துவமனை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அடைக்கல பட்டணமாக இருந்துச்சு. நம்ம சபையில் இருக்கக்கூடிய மூப்பருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வெள்ளூர் மருத்துவமனை இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த அம்மையாருடைய தியாகம் எத்தனை பேருக்கு பயனை கொடுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அகாப்பே அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். நான் என் குடும்பத்தை விட்டு வரேன், நான் என் குடும்பத்தை, எங்கள் அப்பா அம்மாவை, சொந்தத்தை, வசதியை, ஏசி, காரு, சொந்த இடங்க, நிலங்க, ராயலான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே கஷ்டப்பட்டு கொசு கடிச்சு தியாகம் செய்கிற அன்பு அகாப்பே அன்பு. பாருங்கள், இந்த அகாப்பே அன்பு, இதில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுத்தரார். எல்லாருக்குள்ளே இந்த அகாப்பே அன்பு இருக்குது. இந்த அகாப்பே அன்பை எவ்வளவு அதிகமாக வளர்த்துக்கிட்டாங்களோ, இந்த அன்பை தங்களுக்குள்ளே கல்டிவேட் பண்ணாங்களோ, அதுக்கு நீர் பாய்ச்சி இந்த அன்பை தங்களுக்குள்ளே வளர விட்டவர்கள் பெரும் சாதனை கிறிஸ்துவுக்காக செய்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் இதுதான் பேசுகிறாரு. இந்த அன்பு இருக்குது, ஆனால் நம்ம குறிப்பிட்ட அளவுலேயே இருக்கோம் பாருங்கள். இந்த 50 ரூபா 20 ரூபா கொடுக்குறதுலையே நம்ம அன்பு போயிடுது. நம்ம அகாப்பே அன்பின் அளவு என்ன? 50 ரூபா தான். இந்த 50 ரூபா வச்சுக்கப்பா, பத்திரமா வச்சுக்கப்பா, 50 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்போம் பாருங்க. உயிரவே கொடுத்துட்டு போயிட்டார் ஈஸியாக. இந்தா வச்சுக்கோ உனக்காக. பிரைஸ் காட். யோசிக்கும் போது ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி மெய் செலிர்க்கிறது. வெளியே போகும்போது இந்த எண்ணமாகவே போகும். நம்மளும் அடுத்தவன் பேசுனதை விட்டுருங்க பிரியமானவர்களே. ஹலோ பாஸ்டர் இப்படி பேசிட்டான் பாஸ்டர், விட்டுருங்க, குப்பையில் போட்டு போங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருக்குது, மிகப்பெரிய அன்பு. அவனுக்கு அவன் பேசினதை நான் ரியாக்ட் பண்ணேன்னா ஒருவேளை அவனை என்னால் ஆதாயப்படுத்தவே முடியாது. போ போ.
நமக்குள்ள துக்கம் இருக்கும். சில நேரம் அகாப்பே அன்பு நம்ம காண்பிக்கும் போது 1000 துக்கம் இருக்கும் பாருங்கள். நல்லது நம்ம செஞ்சுருப்போம், நமக்கு நம்ம நெஞ்சுக்கே ஈட்டி வந்திருக்கும். நல்லதை யோசிச்சிருப்போம், நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருப்போம் அவங்க. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ஆப்போசிட்டாக இருக்கும். என்ன செய்ய, கோபம் வருது உள்ள, மாமிசீகம் நமக்கு, நம்மளும் மனுஷங்க தானே, உள்ள என்ன வருது, எப்படி அப்படி இப்படி. அந்த நேரம் என்ன செய்யணும், சொல்லணும் நமக்கு நாம, இல்லை எனக்குள்ள என்ன அன்பு இருக்குது, அகாப்பே அன்பு இருக்குது, நான் மன்னிச்சிட்டேன். ரெண்டாவது என்னது, மறந்துட்டேன், அவன் செஞ்சதை மறந்துட்டேன். ஸோ இந்த நாளிலே இந்த அகாப்பே அன்பில் முக்கியமான காரியம் என்னென்னா, அகாப்பே அன்பு கல்வாரி சிலுவையிலே யாரை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையும் மன்னித்தது என்றால், அந்த அன்பு எனக்குள்ளே இருக்கிற அப்படின்னால் நான் யாரை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் மன்னிக்க முடியும். முடியவே முடியாது பாஸ்டர், என்னால் அதை மட்டும் சொல்லாதீங்க. நான் கேட்டிருக்கேன் பாருங்க, ஃபோனில் கூட சொல்லுவாங்க. இன்றும் பிரைஸ் காட் ஜபத்திற்காக கூப்பிடுவாங்க. பாஸ்டர் நான் ஏதாவது சொல்லும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் பாஸ்டர், மன்னிக்க மட்டும் முடியாது பாஸ்டர். நான் சொல்லுவேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் மன்னிக்க முடியாதுன்னு பொய் சொல்கிறீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. உங்களால் மன்னிக்க முடியும், காரணம் இந்த அகாப்பே அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, மன்னிச்சிருவோம், இயேசுவை போலவே இருப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த அகாப்பே அன்பினுடைய தன்மை என்னென்னா, ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். சொல்லுங்கள் பாப்பா, ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில், எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, தமது அன்புனா என்ன அன்பு, அகாப்பே அன்பு விளங்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுன்னா பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிக்கிறேன், 7வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக இன்னொருத்தன், அவன் நல்லவன்டா, அவனுக்காக என் உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறது கூட ஒரு சாதாரண காரியம்தான். ஏன்னா அவன் நல்லவன், அவனை காப்பாற்றுறதுக்காக நான் சாகலாம். அதுதான் வசனம் சொல்லு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அந்த நல்லவன் வாழணும், அதனால நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் துணிஞ்சிருவான். ஆனால் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இயேசு சிலுவையில் எப்படி மரித்தார்னா, யாருக்காக மரித்தார்னா நல்லவனுக்காகவே கிடையாது, பாவிகளா. நமக்காக இயேசு மரிக்கணுமான்னு கேட்டால் அவசியமே அவருக்கு இல்லை. ஆமென். அப்பயே அவர் நல்லவராக தான் இருந்திருப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இதில் பண்ண காரியங்களை நினைக்கும் போது பாருங்கள், மெய்சில் இருக்கிறது. ஒரு நீதியுள்ள நியாயாதிபதினு வசனம் சொல்லுது இல்லையா? பிதாவாகிய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லவே இல்லை. இப்போ நம்ம பாவி, நம்ம செத்து தான் தீரணும். அவர் என்ன தீர்ப்பு எழுதுறாரு, தப்பு செஞ்சுட்டா நீ செத்து தான் தீரணும், ரத்தம் சிந்தி தான் தீரணும், மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்பனா தான் மனுகுலத்துக்கு ரட்சிப்பு அப்படின்னு தீர்ப்பையும் எழுதிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மகனை மனுஷனாக அனுப்புகிறாரு சாகிறதுக்காக. இப்போ அவர் எழுதின தீர்ப்பும் தவறாயிடக்கூடாது. மனுஷன் தானே மரித்தார், இயேசு மனிதனாய் மரித்தார். அதே நேரம் மனுகுலத்தையும் காப்பாற்றிட்டார். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மரிக்கும்படி கொடுத்து தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார், டெமன்ஸ்ட்ரேட் பண்ணாராம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் பட் காட் கமெண்டத் ஹிஸ் லவ் டுவார்ட் அஸ் இன் தட் வைல் வி வர் yet sinner Christ died for us. இன்னொரு மொழிபெயர்ப்பில் God has demonstrated his love by giving Jesus Christ. அன்பை விளங்க பண்ணினாராம். இதுதான் அன்பு. அப்போ அன்புன்றது வார்த்தை இல்லை. அல்லேலூயா.
நான் அவன் மேலே அன்பாக இருக்கேன், நான் அவன் மேலே அன்பாக இருக்கேன்றது அல்ல அன்பு. அகாப்பே அன்பு, அன்பு சொல்லாது செய்யும். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்ட்டே வானத்திலிருந்து அவர் சொல்லிக்கிட்டு இல்லை. தான் நம்மை நேசிக்கிறதை எப்படி காண்பித்தார்னா, அவருடைய ஒரே பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாரு? சாக கொடுத்தார். இதுதான் அகாப்பே. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது ஒருத்தவங்க மேலே அன்பாக இருக்கீங்களா, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள். சிலர் பார்த்துருக்கேன், எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே வீட்டு புராணமாக பேசுவாங்க பாருங்கள். வெளியே வந்தால், என் பிள்ளைன்னா எனக்கு உயிர், என் வீட்டுக்காரர்னா எனக்கு அப்படி. கணவன் அதுக்கு மேலே இருப்பார் பாருங்க. வெளியே வந்து நான் கேட்டிருக்கேன், என் பிள்ளை, என் பொண்டாட்டி தான் எனக்கு உலகமே எல்லாம் சொல்லுவோம். வீட்டுக்கு வரையில் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வர மாட்டாங்க. வெளியே ஊரெல்லாம் தம்பட்டேன், இப்படி என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். வீட்டுக்கு வர நேரம் 5 ரூபா டைகர் பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்து இந்தாப்பா அப்படின்னு கொடுக்க அவங்களுக்கு மனசே கிடையாது. அதை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க ஓடியாந்து, அப்பா வந்திருக்காரு பா அப்படின்னு கட்டி பிடிக்கிறேன், இருந்தா பிடிச்சிக்கணும்னு அதுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆமென். தேவ அன்பு, அகாப்பே அன்பு என்பது நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்றதில்ல, இல்லை செய்யறதில்லை. நான் என் கணவனை நேசிக்கிறேன், என் கணவன்னா எனக்கு உயிர் உயிர், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டியர். அந்த கல்ச்சரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுவாரானால் இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எதுக்கெடு? ஐ லவ் யூ டியர், ஐ லவ் யூ டியர், ஐ லவ் யூ, லவ், ஐ லவ் யூ டியர்ன்ற வார்த்தை ஒரு நாளைக்கு 100 தடவை இருக்கும், ஆனால் லவ் தான் இருக்காது. அடுத்தவங்களுக்காய் சாக்ரிஃபைஸ் பண்ணாது, அடுத்தவங்களுக்காய் நேரம் ஒதுக்காது, ஒரு டீ போட்டு கொடுக்காது. அது அகாப்பே அன்பு கிடையவே கிடையாது. ஸோ இந்த நாளிலே தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனா, அன்பை நான் என்ன செய்யணும்? காண்பிக்கணும், டெமன்ஸ்ட்ரேட் பண்ணணும். அல்லேலூயா. என் மகனை நான் நேசிக்கிறேன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்டா, உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, அவன் மேலே வச்சுருக்கிற அன்பை நான் விளங்க பண்ணணும். தேவன் விளங்க பண்ணினார். அப்போ அகாப்பே அன்பு அந்த அன்பை விளங்க பண்ணும். ஆக்ஷன், சொல் இல்லை, என்னது? செயல். அகாப்பே அன்பு சொல் கிடையாது, செயல், செயல்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அன்பை குறித்து நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே போக முடியும். அதனால தான் பாருங்கள், இந்த அன்புன்ற டாபிக் ஒரு நாளில் நிற்காது அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இப்பயும் கூட நிற்கலை, பல காரியங்கள் இருக்குது. தேவ அன்பு, அதை வசனங்களை மட்டும் சொல்லி அப்படியே ஓடுறேன். யோவான் 3:16 அல்லது காட்ஸ் லவ் இஸ் செல்ஃப் கிவிங் லவ், தன்னைத்தானே கொடுத்த அன்பு தேவ அன்பு. 1 யோவான் 4:19 சொல்லுது இனிஷியேட்டிங் லவ், அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்து. நம்ம அவர் மேலே அன்பு வைக்கல, அவர் தான் நம்மில் அன்பு. இந்த அகாப்பே அன்பு, இந்த இடத்துல கவனிங்க, இந்த அகாப்பே அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அவனாக வந்து என்கிட்ட வந்து பேச வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அவனை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? கிடையாது. இந்த அகாப்பே அன்பு முந்தி அன்பு கூர்ந்த அன்பு. நம்ம பாவியாக இருக்கும்போது, நல்லவர்களாக இருக்கும்போது அல்ல, நம்ம தான் தப்பு செஞ்சோம், ஆனால் அவர் ஃபஸ்ட்டு வந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. அடுத்தவங்க ஒரு வேளை தப்பு செஞ்சுருக்கலாம், அவங்களாம் என்கிட்ட வரட்டும், வர வரைக்கும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த அகாப்பே அன்பு என்கிட்ட வேலை செய்யலைன்னு அர்த்தம். நானாக போய் என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். அல்லேலூயா. 3வது, பிரைஸ் காட், அடுத்தவர்களுக்கு தீங்கு நினையாத அன்பு இந்த அகாப்பே அன்பு. மத்தேயு 5:44 நீங்கள் வாசிங்கன்னா, அகாப்பே லவ் த எனிமி, சத்துருவை நேசிக்கிற அன்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு, வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற அன்பு,
நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு. அல்லேலூயா. யாக்கோபு 2:8-9 பட்சபாதம் பார்க்காத அன்பு. ஒருத்தனை ஒரு மாதிரி இன்னொருத்தனை வேற மாதிரி இந்த அன்பு. தாம் பிள்ளை ஒன்று அடுத்தவங்க பிள்ளை வேற ஒன்றுன்னு நினைக்காத அன்பு. இது அகாப்பே அன்பு. பிரைஸ் காட். இது மன்னிக்கிற அன்பு. நான் ஏற்கனவே சொன்ன இது மறக்கிற அன்பு. கொலோசியர் 3:13 வாசிச்சோம்னா உள்ளுக்குள்ளே எந்த கசப்பையும் இந்த அன்பு என்ன செய்யாது, வைத்துக்கொள்ளவே செய்யாது. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ இந்த அன்பு நமக்குள்ளே இருக்குங்க. இந்த அன்புக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உபவாசம் போட்டு ஆண்டவரே இந்த அன்பு எனக்குள்ளே நிரப்புங்கன்னு சொல்ல வேண்டிய, ஏற்கனவே ஆண்டவர் உள்ள வச்சுட்டாரு. அது அன்பை அதிகரிக்கிறது தான் நம்முடைய வேலையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்கள் கலாத்தியர் 5:6 எடுத்து பார்த்தீங்கன்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம்னு போட்டிருக்கோம். விசுவாசமே எதில் தான் வேலை செய்தான்? அன்பு இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யாதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், கவனமாக கேளுங்க. நீங்கள் இப்போ எபிரேயர் 11:6 நீங்கள் வாசிங்கன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதையும் அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரை நான் பிரியப்படுத்தவே முடியாது. ஜெபம் பண்ணுறேன் ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்காது. சர்ச்சுக்கு வரேன், விசுவாசம் இல்லாமல் நான் சர்ச்சுக்கு வரேன்னு வைங்க, ஆமாம் கடவுள் செய்வார் செய்யாமல் போவார்ன்ட்டு வந்தேன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ வீட்டிலே இருந்திருக்கலாமே, ஏன் சர்ச்சுக்கு வந்தேன்னு கேட்பார். பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிறேன், விசுவாசம் இல்லாமல் ஆராதிச்சேன்னா ஏன் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறேன், வேறு ஏதாவது செய்யணும் வர ஆண்டவர். விசுவாசம் கலக்காத எந்த ஒரு தேவனுக்காக செய்கிற செயலும் தேவனை பிரியப்படுத்தவே செய்யாது. எல்லாத்துலேயும் ஒரு விசுவாசம் வேணும். இப்போ கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார். சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்லது நடக்கும். ஆமென். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் கேட்டிருக்கிறாரு, எனக்கு பதில் வரும். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேடுறவங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அதை திட்டவட்டமாக சொல்கிறாரு. அப்போ விசுவாசம்ன்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த விசுவாசமே செயல்படணும்னா எதில் தான் செயல்படுதான்? அன்பில் தான் செயல்படணும். அகாப்பே அன்பு இல்லைன்னா இந்த விசுவாசமே வேலை செய்யாதான். இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் அன்பு. விசுவாசத்தை காட்டிலும் அன்பு ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை இயக்குகிறதே தேவ அன்பு தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த அன்பு எனக்குள்ளே தந்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே என்று நம்ம சொல்லுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வருகிற வாரத்திலே சந்தோஷம் என்கின்ற தலைப்பிலே நாம் பேசுவோம். லைட்டாக ஒரு மேலோட்டமான சத்தியங்களை தான் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் இதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்ட உங்களை இன்னும் ஆழத்திற்குள்ளே நடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம்.